வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனுக்கு போர் விமானங்களை வழங்குவதாக அறிவித்த முக்கிய நாடு. இந்தியாவை உலுக்கிய கோர விபத்தில் 15 பேர் ஸ்தலத்திலேயே உயிரிழப்பு. சிதைக்கப்பட்ட ரஷ்யாவின் துறைமுகம், சீறி பாய்ந்த தாக்கிய உக்ரைனிய ட்ரோன்கள். அமெரிக்கா மற்றும் சீனா இடையே மீண்டும் ராணுவ தொடர்பு. கென்யாவில் கோரம், புதையுண்ட வீடுகள், பலர் உயிரிழப்பு. கனடிய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அணுசக்தி நிலையங்களை அதிக பலத்துடன் மீண்டும் கட்டுவோம், ஈரான் அதிரடி அறிவிப்பு. அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 35 இந்திய மீனவர்கள் கைது. பத்திரிகையாளர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்த வெள்ளை மாளிகை. இந்தியாவுடனான வர்த்தக உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், கனடா பிரதமர் தெரிவிப்பு. லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், 4 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம், 10 பேர் உயிரிழப்பு, 260 பேர் படுகாயம். அமெரிக்காவில் மானிய நிறுத்தம், உணவு கிடைக்காமல் வாடும் ஏழைகள். தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைன் தனது விமானப்படையை மேம்படுத்தும் முயற்சியில் பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதில் பிரான்ஸ் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியதன்படி அமெரிக்கா, ஸ்வீடன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடன் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தைகளை நடைபெற்று வருகின்றன. இந்நாடுகள் உக்ரைனின் எதிர்கால விமானப்படையின் முக்கிய ஆதாரமாக இருக்கும் F-16 கிரிபியன் மற்றும் டிராவெல்ஸ் போர் விமானங்களை வழங்கும் வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அரசின் மதிப்பீட்டின்படி நாட்டின் விமானப்படையை முழுமையாக மீட்டெடுக்க சுமார் 250 போர் விமானங்கள் தேவைப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரான்ஸ் தனது நிறுவனத்தின் மூலமாக டிராவெல் போர் விமானங்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் பிரான்ஸ் நாட்டின் செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. அத்துடன் டாசோல்ட் நிறுவனம் உக்ரைன் அதிகாரிகளுடன் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. பலநோக்கு திறன் மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் நவீன ஆயுத அமைப்புகளுடன் கூடிய டிராவெல் போர் விமானங்கள் உக்ரைனின் பாதுகாப்பு திறனை உயர்த்தும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்திய மாநிலம் ராஜஸ்தானின் பேகானேர் அருகே கோலாயாத் பகுதியில் ஏற்பட்ட வீதி விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பாரத் மாலா நெடுஞ்சாலையில் பயணித்த சிறிய ரக பேருந்து மெடோடா கிராமம் அருகே வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கனரக வாகனம் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் பேருந்தில் இருந்த 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு ஓஷியான் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு இவ்வாறு உயிரிழந்தவர்கள் புனித யாத்திரைக்கு சென்றிருந்த பக்தர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் 2 பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு ஜோத்பூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் கருங்கடற்கரையில் அமைந்துள்ள துவாம்ஸ் துறைமுகம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் துறைமுக பகுதியும் அங்கிருந்த எண்ணெய் கப்பலும் தீப்பிடித்து எரிந்துள்ளது. தாக்குதல் நடத்தவுடன் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாகவும் துறைமுக கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் கூறுகின்றன. துவாப்ஸ் துறைமுகம் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை உலக சந்தைக்கு அனுப்பும் முக்கிய மையமாகும். இந்நிலையில் குறித்த தாக்குதல் ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என மதிப்பிடப்படுகிறது. இந்த துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் முனையம் ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிபொருள் நிறுவனமான ரோஸ் நெப்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான. சமீபத்தில் இந்த நிறுவனம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதித்திருந்தது. இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ரஷ்ய படைகளுக்கான எரிபொருள் விநியோகம் செய்யும் பிரதான குழாய்களையும் உக்ரைன் தாக்கி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையில் மீண்டும் ராணுவ தொடர்புகளை தொடங்குவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற பிராந்திய உச்சி மாநாட்டின் போது அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் பாதுகாப்பு அமைச்சர் டாங் ஜூனை சந்தித்த போது இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்புக்கு முன்னதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் தென்கொரியாவில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இவ்வாறு இருக்க 2 நாடுகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய ராணுவ ஒப்பந்தத்தில் எதிர்காலத்தில் ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்க்கவும் தணிக்கவும் 2 நாட்டு ராணுவங்களுக்கு இடையிலான தொடர்பு வழிகளை உருவாக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதனையடுத்து தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்ட ஹெக்ஸேத் இரு மகத்தான இந்நாடுகளுக்கிடையே அமைதி, நிலைத்தன்மை மற்றும் நல்ல உறவுகள் தான் சிறந்த பாதை என தெரிவித்துள்ளார். இதேவேளை நம்பிக்கையை வளர்க்கவும், சந்தேகங்களை நீக்கவும், சமநிலை மற்றும் மதிப்பீடு அடிப்படையிலான இராணுவ உறவுகளை கட்டமைக்க வேண்டும் என சீன பாதுகாப்பு அமைச்சகம் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கென்யாவில் ரிப்ட் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 21 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் குறித்த நிலச்சரிவில் சிக்கி 30 பேர் வரை காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையினால் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு காரணமாக நாட்டின் பல சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் காயமடைந்தவர்களின் மருத்துவமனைகளுக்கு விமானம் மூலமாக கொண்டு செல்ல பேரிடர் மேலாண்மை துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை இந்த பேரழிவினால் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றாக அழிவடைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கனடாவின் பொருளாதாரம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பார்ப்புகளை மீறி 0.3% வீழ்ச்சி கண்டுள்ளது என்று கனடா புள்ளி விவர திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. எனினும் செப்டம்பர் மாதத்துக்கான ஆரம்ப மதிப்பீடு படி பொருளாதாரம் மீண்டும் சிறிய அளவில் வளர்ச்சி பெறும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதனால் 3ஆம் காலாண்டில் பொருளாதார மந்தநிலை ஏற்படாமல் இருக்கலாம் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் 0.3% வளர்ச்சி இருந்தபோதும் ஆகஸ்டில் அதே அளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதன் மூலமாக தற்போதைய காலாண்டின் மொத்த வளர்ச்சி சமநிலையில் நிலைத்துவிட்டது. இது கடந்த 5 மாதங்களில் 4வது முறை பொருளாதாரம் சரிவினை சந்தித்துள்ள நிலையில் முக்கியமாக சேவை மற்றும் உற்பத்தி துறைகளில் வீழ்ச்சியினால் இந்த குறைவு ஏற்பட்டுள்ளது. செப்டம்பரில் மொத்த உற்பத்தி 0.1% அளவுக்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் 3ஆம் காலாண்டின் மொத்த ஆண்டு வளர்ச்சி 0.4% இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இது கனடா மத்திய வங்கியின் 0.5% வளர்ச்சி கணிப்பை விட சிறிதளவு குறைவும் என்றும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆரம்ப மதிப்பீடுகள் தொழில் உற்பத்தி தரவுகளை அடிப்படையாக கொண்டவை என்பதனால் இறுதி மதிப்புகள் மாறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரான் தனது அணுசக்தி நிலையங்களை அதிக பலத்துடன் மீண்டும் கட்டியெழுப்பும் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் நேற்று தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் அமெரிக்கா குண்டு வீசி தகர்த்த அணுசக்தி நிலையங்களை மீண்டும் தொடங்க தெஹ்ரான் முயற்சித்தால் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை மீது புதிய தாக்குதல்களுக்கு உத்தரவிடுவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் மசூத் பெசஸ்கியான் நேற்று அணுசக்தி தளங்களை பார்வையிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையிலேயே மேற்படி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்துதல் வெளியிட்ட அவர், கட்டிடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை அழிப்பது எங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்காது, அதிக பலத்துடன் மீண்டும் கட்டுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் நோக்கத்துடன் அணு செறிவூட்டல்களை மேற்கொள்வதாக குறிப்பிட்டு திடீரென தாக்குதல் நடத்தியது. இருப்பினும் தனது அணுசக்தி திட்டம் ஒன்றில் முற்றிலுமாக சொந்த தேவைகளுக்காக மேற்கொள்ளப்படுவது ஈரான் தெரிவித்தது. இருப்பினும் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலுமாக சொந்த தேவைகளுக்காக மேற்கொள்ளப்படுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் மேற்குலக நாடுகள் ஈரானோடு முரண்படுகின்றன என்று இந்நிலையில் மசூத் பெசஸ்கியான் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த 35 மீனவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களிடமிருந்து 3 விசைப்படகுகள், ஒரு நாட்டுப்படகு ஆகியவற்றையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நாட்டுப்படகில் இருந்த 4 மீனவர்கள், 3 விசைப்படகுகளில் இருந்த 31 பேர் என மொத்தமாக 35 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் உணர்திறன் மிக்க விடயங்களின் பாதுகாப்பு காரணமாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை அலுவலகத்தின் முக்கிய பகுதியை நிருபர்கள் அணுகுவதற்கு தடை விதித்துள்ளது. பத்திரிகை செயலாளர் கரோலின் லிவிட்டின் அலுவலகம் அமைந்துள்ள அப்பர் பிரஷ் என்று அழைக்கப்படும் மேற்கு பகுதியை அணுகுவதற்கு முன் அனுமதி பெறாத பத்திரிகையாளர்களுக்கு இப்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகை தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஸ்டீவன் சியுங் இந்த நடவடிக்கையை ஆதரித்து நிருபர்கள் அந்த பகுதியில் ரகசியமாக காணொலி மற்றும் குரல் பதிவுகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் பத்திரிகை சுதந்திரத்துக்கும் சுதந்திரமான செய்தி சேகரிப்பை நடத்தும் திறனுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி 30 செய்தி நிறுவனங்கள் பென்டகன் கட்டுப்பாடுகளை ஏற்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரம் தொடர்பாக கனடா வெளியிட்டுள்ள விளம்பர சர்ச்சையானதை அடுத்து வர்த்தக பேச்சுவார்த்தையை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார்.
இந்நிலையில் கனடா பிரதமர் மார்க் கார்னி அளித்துள்ள நேர்காணலில் தெரிவித்துள்ளதாவது, உலகில் பிற நாடுகளுடன் உறவை கட்டியெழுப்ப முடிவு செய்துள்ளோம். உலக பொருளாதாரத்தில் 60% பங்களிப்பை வழங்கும் ஆசிய பசிபிக் பகுதியிலுள்ள நாடுகளுடன் உறவை மேம்படுத்துவதை விட சிறந்த இடம் வேறு இல்லை. இந்தியாவுடனான உறவில் நாங்கள் முன்னேற்றம் அடைந்து வருகின்றோம். இந்தியாவுடனான வர்த்தக உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்திய பிரதமர் மோடியை சந்தித்தது இல்லை. ஆனால் எங்களது வெளியுறவுத்துறை மந்திரி உள்ளிட்ட பிற மந்திரிகள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். வெளிநாடுகளுடன் சிறந்த உறவை வலுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்கும் தன்மையை மாற்ற வேண்டும். இது ஒரே இரவில் நடக்காது என எனக்கு தெரியும். நாங்கள் மிக விரைவில் முன்னேறி வருகின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் கடந்த ஆண்டு அதிரடி தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உட்பட பலர் உயிரிழந்தனர். இதனையடுத்து இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையிலும் ஆனாலும் ஹிஸ்புல்லா மீண்டு ஆயுதங்களை தயாரித்து தாக்குதல் நடத்துவதை தடுக்க அந்த அமைப்பினர் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் லெபனானில் நபடயா மாவட்டம் பெர்சிர் பகுதியில் இஸ்ரேல் இன்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர், மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். காரில் சென்ற ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்று அதிகாலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 260 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி ஆப்கானிஸ்தான் நாட்டின் தலிபான் பாதுகாப்பு அமைச்சர் கூறும்போது, பால்க் மற்றும் சமங்கன் மாகாணங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் இதனால் எண்ணற்றோர் பலியாகி இருக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இராணுவத்தின் மீட்பு மற்றும் அவசரகால உதவிக்குழுக்கள் உடனடியாக சென்று மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறதாகவும் காயமடைந்த நபர்களை சிகிச்சைக்கு கொண்டு சென்றதாக அமெரிக்காவின் புவியியல் அமைப்பு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசாங்கம் மானியத்தை நிறுத்தியதனால் அங்குள்ள வறிய மக்கள் உணவு கிடைக்காமல் வாடுவதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் பெண்கள், குழந்தைகளின் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்ய கடந்த 1975ஆம் ஆண்டு கூட்டாட்சி துணை ஊட்டச்சத்து உதவி திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி உணவு வாங்குவதற்காக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தால் சுமார் 4 கோடி பேர் பயன்பெற்று வருகின்றனர். ஆனால் இந்த திட்டத்துக்கான மானியத்தை நிறுத்துவதாக அமெரிக்கா வேளாண் துறை சமீபத்தில் அறிவித்திருந்தது. இதனால் ஏழை மக்கள் பலரும் உணவு கிடைக்காமல் அவதிப்படுகின்றனர். எனவே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் ஆங்காங்கே இலவச உணவுகள் வழங்கப்படுகின்றன. அதனை நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கி செல்லும் நிலைக்கு ஏழைகள் தள்ளப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.